ஒரு பிசியோதெரப்பி டாக்டர் நாடு முழுக்க 21 டாக்ஸி டிரைவர்ஸை தேடி தேடி கூப்பிட்டு கொண்டாரு அப்படிங்கிறது நாடு முழுக்க ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துச்சு மக்களே. அந்த விஷயம் அந்த சமயத்துல மீடியாக்கள்ல பெருசா பேசப்பட்ட ஒரு வழக்கு. ஆனால் என்னதான் அவருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்திருந்தாலும் ஹைகோர்ட் அவரை விடுவிச்சிருச்சு, அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி. எப்படி விடுவிச்சாங்க டீடைல்டா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. பிப்ரவரி 3, 2002 இங்கிருந்தா இந்த வழக்கு ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஹரியானா இருக்கக்கூடிய கார்ஜன் அப்படிங்கிற இடத்துல நரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் சொந்த டாக்ஸி வச்சிருக்கிறாரு, டாடா சுமோ வச்சிருக்காரு. ஸோ அவரு அன்னைக்கு உத்தரப்பிரதேஷுக்காக ஒரு பயணம் எழுத்திக்கிட்டு போறதா ஒரு பிளான். ஸோ கிளம்பி போயிருக்காரு. போனவர் திரும்பவே இல்லை. ஸோ Feb 3, 2002. ஸோ 3க்கு அப்புறம் 4ஆம் தேதி 5, 6, 7ன்னு சொல்லிட்டு ஒரு 8 நாள் பார்த்தீங்கன்னா February 11 வரைக்குமே பல இடங்கள்ல அவங்க பிரதர் தேடுறாரு. இன்க்ளூடிங் டெல்லி, நொய்டா, மீரத், பரேலி, ஷஜான்பூர் எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாரு. எங்கேயுமே அவங்க பிரதர் கிடைக்கல. அப்படின்றதுக்கு பிறகு Feb 11, 2002 ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றாரு. என்ன சொல்றாரு அதுல அப்படின்னா, என்னுடைய பிரதர் 1200 ரூபாய் ஹரியானா டு யூபிக்கு போறதுக்காக ஒரு பையனை ஏத்திக்கிட்டு அவரு அடையாளம் தெரியாத ஒரு பையன் சொல்லிட்டு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பையனை ஏத்திக்கிட்டு அவர் டாடா சுமோ நம்பர் 8983 அப்படிங்கிற நம்பர் உள்ள சுமோவை ஏத்திக்கிட்டு போயிருக்காரு ஆன் சண்டே. போனவர் திரும்ப வரவே இல்லை. 8 days ஆச்சு. நாங்கள் பல இடங்கள்ல தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கலன்னதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஸோ அவர் மிஸ்ஸிங்கா இருக்காரு. என்ன சந்தேகமா இருக்குன்னா, கடைசியா போன பயணி ஏதாவது அவர் பண்ணிட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணி அவங்க தேட ஆரம்பிச்சுதா சொல்றாங்க போலீஸ் தரப்புல இருந்து. அதற்கு பிறகு கரெக்டா ஒரு மாசம் போகுது. போனதுக்கு அப்புறம் March 28, 2002 உத்தரப்பிரதேஷ்ல ஒரு இன்ஃபார்மன்ட் மூலியமா அங்க உள்ள போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்னன்னா, 3 கார் திருடர்கள் ஒரு மார்ஷல் ஜீப் நம்பர் 774 அப்படிங்கிற ஒரு ஜீப்பை திருடிக்கிட்டு போறாங்க. உடனே இந்த ஏரியாவுக்கு போனா பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது. அப்ப இந்த போலீஸ் ஏரியால போய் பிடிக்கிறாங்க. அந்த மார்ஷல் ஜீப்பை பிடிச்சி கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுல 3 பேர் இருக்கிறாங்க குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், திருடர்கள். அதுல மத்தவங்க எல்லாம் எஸ்கேப். ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கிறான், ஃபத்தேஹ் சிங். அவரை கூப்பிட்டு அடிச்சு விசாரிக்கிறாங்க போலீஸ். விசாரிக்கும் பொழுது அவர் கூட இன்னும் 3 பேர் இருக்கிறதா சொல்றாரு. தேவேந்திர குமார் சர்மா, ஃபத்தேஹ் சிங் ஒருத்தவர், அடுத்தது வேத்வீர், கிருஷ்ணன் லால் அப்படின்னு. அப்ப இது மட்டும்தான் உங்க வண்டியான்னு கேட்டப்போ, இல்ல இன்னும் 2 வண்டி நாங்க வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் உண்மையை ஒத்துக்கிட்டதாகவும், அது எங்க இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஒரு பார்க்கிங் இடத்துல கூட்டு போய் காமிச்சதாகவும், அங்க 2 வண்டி இருந்திருக்கு. அது ஒன்று டாடா சுமோ, நம்பர் பிளேட் இல்ல அதுல. ஸோ அந்த வண்டி யார் வண்டின்னு தெரியல அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே அதை அவங்க மற்ற செஷன் கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது இந்த 2002 February 3ஆம் தேதி பதிவு பண்ணப்பட்ட இந்த காணாம போன நரேஷ்குமாரோட வண்டியா அப்படின்றத செக் பண்றதுக்காக இங்க உள்ள போலீஸ் இவங்களுடைய ராம்நிவாஸ் அப்படிங்கிற பிரதரை கூட்டிக்கிட்டு அவங்க போயிருக்காங்க. போய் நம்பர் பிளேட் இல்லைன்றதுனால சேஸ் நம்பரும் என்ஜின் நம்பரையும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆர்சி புக்கோடைய ஜெராக்ஸை செக் பண்ணும் பொழுது 2ம் ஒன்னே மேட்ச் ஆயிருக்கு. ஸோ நரேஷ்குமாரோடைய வண்டி தான் அந்த சுமோ அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடுறாங்க. உறுதிப்படுத்தின உடனே இந்த வண்டி இங்க இருக்கு, நரேஷ்குமார் என்ன ஆனாருன்றது தெரியல. அதற்கு பிறகு தேவேந்திர குமார் சர்மா அப்படிங்கிற அந்த நபரை அவங்களுடைய, அதாவது கிட்டத்தட்ட 2-3 மாசம் கழிச்சு ராம்நிவாஸோடைய பையனான சஞ்சு 12th படிச்சுட்டு இருக்காரு. அவரு ஐடென்டிஃபை பண்றாரு. எப்படி பண்றாருன்னா, February 3, 2002 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டுல இருந்தேன், ஸ்கூலுக்கு போகல. அப்போ சித்தப்பா கார் எடுத்துட்டு வந்தாரு. வந்துகிட்டு உள்ள ஓடினாரு. உள்ள போய் என்னப்பா அடிச்சு பிறகு கேட்டதுக்கு, இல்லப்பா நான் ஒரு சவாரி போறேன், எனக்கு பாஸ்புக்லாம் மிஸ் பண்ணிட்டு போறேன், நான் பாஸ்புக்கு, ஆர்சி புக்கு, ஏடிஎம் கார்டெலாம் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு கொண்டு போனாரு அப்படின்னும். அப்போ உட்காந்துட்டு இருந்தவர் எப்படி இருந்தாரு பாக்குறதுக்கு அப்படின்னும் பொழுது, கொஞ்சம் கட்டையா இருந்தாரு, வெல் பில்டா இருந்தாரு, ஒரு 40-45 இயர்ஸ் இருக்கும், மீடியம் ஹைட்ல இருந்தாரு,
கரெக்டாக ப்ளூ கலர் கோட் போட்டிருந்தாரு, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு, ரெட் கலர் டை போட்டிருந்தாரு, கண்ணாடி போட்டிருந்த காங்கிள்ஸ் போட்டிருந்தாரு, நல்ல ஃபேர் காம்ப்ளெக்ஷனாக இருந்தாரு. இப்படிதான் அவர் பார்க்கறதுக்கு இருந்தாரு. தலையை கூட ரிவர்ஸ்ல சீவி இருந்தாரு அப்படிங்கிற ஐடென்டிபிகேஷனை கொடுக்குறாங்க சஞ்சுன்ற பையன். அதற்கு பிறகு இங்க ராம்நிவாஸுடைய முன்னிலையில போலீஸ் வந்து இந்த வழக்கை சஞ்சுவை கூட ஐடென்டிஃபை பண்ண சொன்ன உடனே ஆமா இவர் தான் கை காட்டுறாரு, அது தேவேந்திர குமார் சர்மா அப்படிங்கிறது. உடனடியா இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டா போதாது. அதற்கு பிறகு அந்த தேவேந்திர குமார் சர்மாவை கூட்டு போலீஸ் விசாரிச்சாங்க. அப்படின்னும் விசாரிக்கும் பொழுது இந்த விசாரணையில அவங்களுக்கு ஒரு 9 ஐவிட்னஸ் பிளஸ் ஒரு சில எவிடன்சஸ் என்னன்னா, நரேஷ்குமார் அப்படிங்கிறவரை இவர் தான் டாக்ஸி புக் பண்ணி பணத்துக்காக கொண்டு போய் அவரை கொலை பண்ணதாகவும், அங்க வந்து கிட்டத்தட்ட இவருடைய நரேஷ்குமார் இருக்கக்கூடிய அந்த கார்ஜன்ல இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவு தள்ளி கொண்டு போய் ஒரு ரிவர்ல அவரை கொண்டு தூக்கி போட்டதாகவும், அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டதாகவும், கழட்டி அந்த ரிவர்லயே ஒரு ஓரத்துல வச்சிருந்ததாகவும், அந்த ட்ரெஸ்ல வந்து பாக்கெட்ல அவருடைய டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக்கு, ஏடிஎம் கார்டெலாம் இருந்ததெல்லாம் அங்கேயே வச்சிருக்கேன்னு சொன்னதாகவும், அப்புறம் இவர் தேவேந்திர குமார் சர்மா கூட்டு போலீஸ் அங்கே போனதாகவும், போய் அந்த இடத்துல அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கேப்சர் பண்றாங்க. டெட் பாடி கேப்சர் பண்ண முடியல, நான் ரிவர்ல அது உள்ள போயிடுச்சு. அதற்கு பிறகு இந்த வழக்குல இவர் தான் ஒரே குற்றவாளி அப்படிங்கிறத முடிவு பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. ட்ரையல் கோர்ட்டுக்கு போது இது வந்து மர்டர் கேஸா ஃபைல் பண்றாங்க. மர்டர் கேஸ் தான் செஷன்ஸ் கோர்ட்ல நடக்கும். செஷன்ஸ் கோர்ட்ல இந்த விசாரணையும் இந்த இன்வெஸ்டிகேஷனையும் வந்து பாராட்டல் தெரிவிச்சிருக்காங்க ஜட்ஜஸ். அது மட்டும் இல்லாம இப்படி கொலை பண்ணியிருக்காரு இவருன்றதுனால 302 ஐபிசியின் படி அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். ஸோ எப்படி இருந்தாரு அப்படிங்கிறத பார்த்த சஞ்சு ஐவிட்னஸ், அதே மாதிரி அப்படிதான் கம்ப்ளைனண்டா இருக்கக்கூடிய ராம்நிவாஸ் ஒருத்தவர், இவர் தான் PW1. அதற்கு பிறகு எப்படி வந்தார் ராம்நிவாஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு 3 வண்டியெல்லாம் கேப்சர் பண்ணதா வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த பேப்பரை பார்த்துட்டு தான் நான் வந்தேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இதுல போலீஸ் கூட எந்த ஒரு தகவலும் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அப்படின்னும் பேப்பர்ல அந்த புகைப்படம் போட்டுருச்சு. அந்த புகைப்படத்தை பார்த்து நானா போய் கேட்கும்பொழுது இந்த சுமோவை பார்த்தப்போ இது எங்க வண்டி மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் செக் பண்ணா ஒரே இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆயிருச்சு. ஸோ அதை வச்சுதான் நான் வந்து வந்தேன் அப்படின்னும் அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு ராம்நிவாஸ். அப்புறம் சஞ்சு மிக முக்கியமான ஐ விட்னஸ். அப்புறம் சம்பந்தப்பட்ட தேவேந்திர குமார் சர்மாவை வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டாரு, நான் தான் கொலை பண்ண கன்ஃபஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதன் அடிப்படையில செஷன்ஸ் கோர்ட்ல இவருக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். நல்ல கேஸ் ஆச்சிருக்குங்களே. பாக்குறவங்க கேட்கலாம், ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் தானே சார், இதுக்குமா என்ன சார் இங்க வந்து மாத்துறதுக்கு இருக்கு? கொலை பண்ணா அவனே ஒத்துக்கிட்டான், போலீஸ் சூப்பரா விசாரிச்சிருக்கிறாங்க. இப்படி விசாரிச்சு இந்த வழக்கு ப்ராப்பர் கன்விக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ப்ராப்பர் கேஸ் தானே இது நம்ம நினைக்கலாம். ஆனால் உயர்நீதிமன்றத்துக்கு போன பின்பு இவர் மீது குற்றம் நிரூபிக்கப்படவே இல்லை. இதுல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல. போலீஸ் ப்ராப்பரா இதை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த தேவேந்திர குமார் சர்மாவை அந்த வழக்கில் நீக்கி இருக்கிறார்கள். எப்படி? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் மக்களே, வாங்க பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க சொல்றாங்க, இங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு அப்படின்னா ராம்நிவாஸ் அப்படிங்கிற அவங்க சித்தப்பா. February 3 அவங்க அண்ணன் காணாம போயிட்டு அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 8 டேஸா அவங்க தேடுறாங்க. 8 நாளா தேடுறாங்க. அப்படின்னா குடும்பத்துல இன்ஃபார்ம் பண்றாங்க, அவங்க பையன் சஞ்சு வீட்டுல இருப்பாரு, எப்படி போனாரு, என்ன ஒண்ணுமே தெரியலன்னு தேடுறாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது கடைசியாக சவாரிக்கு போனார். சவாரிக்கு போன அடையாளம் தெரியாத அந்த நபர் தான் என்னுடைய பிரதரை வந்து ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்ற சந்தேகத்தை அவரு முன் வச்சு கொடுத்திருக்காரு கம்ப்ளைண்ட். இப்போ சஞ்சு அப்படிங்கிற நபர் இவ்வளவு தெளிவா ப்ளூ கோட்டு, வெள்ளை சட்டை, ரெட் டை, வெல் பெல்ட், கார்ல உள்ள உட்காந்துகிட்டு இருக்கவரை பார்த்தே மீடியம் ஹைட்டா இருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப துல்லியமா தெளிவா ஐடென்டிபிகேஷன்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காரு. அப்படின்னால் இதை ஏன் நீங்க கம்ப்ளைண்ட்ல கொடுக்கும் பொழுது ப்ராப்பரா கொடுக்கல அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முன் வச்சிருக்கிறாங்க தேவேந்திர குமார் சர்மா தரப்புல இருந்து அட்வொகேட்ஸ் ஹைகோர்ட்ல. வேலிட் பாயிண்டாக இருக்கு. அடுத்தது, கிட்டத்தட்ட 2-3 தருணங்கள் இருந்திருக்கு
இது ஐடென்டிபிகேஷனை நம்ம நோட் பண்றதுக்கும் சொல்றதுக்கும் போலீஸ் கிட்ட எல்லா இடங்கள்லயுமே அடையாளம் தெரியாத நபர் அப்படின்னு மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறாங்களா, அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணாவது விஷயம், இப்படி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்து அடையாளத்தை குறிப்பிட்டிருக்காங்கனால் அதை இந்த மென்ஷன் பண்ணிருக்கோம் டைரியில. ஸோ டைரியில மென்ஷன் பண்ணாம எப்படி நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே சொல்வீங்க, வெளியே நீங்க வந்து சார்ஜ் ஷீட்ல போடுவீங்க அப்படிங்கிற அந்த ஒரு லூப் போல சொல்றாங்க. அடுத்தது மிக முக்கியமான விஷயம் இங்க என்னன்னா, போலீஸ் சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த கேஸ்ல மிக முக்கியமான சுமோ அந்த வண்டியை வந்து சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பரை வந்து மேட்ச் ஆகிறத வச்சுதான் நாங்க வந்து விசாரணை தொடங்கணும்ன்றாங்க. இப்போ இது நடந்தது மார்ச் 28, 2002. காணாமல் போனது 3rd Feb 2002. ஆனால் கிட்டத்தட்ட பக்கத்து ஸ்டேட்ல, அதாவது ஹரியானால வந்து இவர் காணாம போறாரு, யூபியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்கிங் லாட்ல அந்த வண்டி இருக்கு. 2 வருஷ காலமா எந்த விசாரணையும் பண்ணாம இந்த வழக்கு எப்படி மூடி வச்சிருப்பாரு அப்படிங்கிற அடுத்த பாயிண்ட். அடுத்தது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கொடுத்ததுமே ஒரு 1-2 மாச காலத்துக்கு நாங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் நாங்க இன்ஃபர்மேஷன் அனுப்பி நாங்க தேடணும்னு போலீஸ் சொல்றாங்க கோர்ட்ல, ட்ரையல் கோர்ட்ல. அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுத்தீங்க? த்ரூ ஃபேக்ஸா, த்ரூ மொபைலா, மெசேஜா, எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிற எந்த டாக்குமெண்ட்ஸையும் போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. அப்படிங்கிறது ஏன் மென்ஷன் பண்றாங்கன்னா, மக்களே நாங்கள் தொடர்ந்து தேடிக்கிட்டு இருந்தோம். தேடிட்டு இருக்கும் பொழுது இந்த இடத்துல நாங்கள் அந்த கேஸை வந்து கடப்புல போடலை, கேஸை விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம். விசாரிச்சுட்டே இருக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த பேப்பரை பார்த்து ராம்நிவாஸ் வந்து சார் எங்க வண்டி சோமர் இருக்கு சார் சொன்னாரு. உடனே நாங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு போனோம், சுமோவை பார்த்தோம், சேஸ் நம்பர் செக், இன்ஜின் நம்பர் செக் பண்ணோம், அது மேட்ச் ஆச்சு, அங்கன்னா விசாரணை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அட்வொகேட் கேட்கிறாரு, இதுல நீங்க அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் எந்த ஸ்டேஷனும் பாஸ் பண்ண மாதிரியே தெரியல. இப்போ ராம்நிவாஸ் தொடர்ந்து உங்ககிட்ட என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டு 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 பார்த்ததும் நீங்க இந்த ப்ரெஷரை தாங்க முடியாம எவனோ ஒருத்தனை ஃப்ரேம் பண்ணி இந்த கேஸை முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை முன்வைக்கிறதுக்காகத்தான் இந்த பாயிண்ட மென்ஷன் பண்றாரு இங்க அட்வொகேட். ஸோ நீங்க அப்படி தேடினீங்கன்னா தேடினதுக்கான ஆதாரங்கள் எங்க? எல்லா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் அனுப்புன நீங்க அந்த ஒரு ரிப்போர்ட்ஸ் எங்க, அந்த ஃபேக்ட்ஸ் எங்க, என்ன அடிப்படையில் அனுப்புனீங்க கேட்கறாங்க. அதற்கு எந்த பதிலும் இல்லை. இன்னும் அடுத்தது பாருங்க மக்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த வழக்குல இந்த குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை கைதியாக மாறிய தேவேந்திர குமார் சர்மா அன்னைய தேதியில அந்த டாக்ஸியோடைய ஸ்டாண்டுக்கு போயிருக்காரு. ஆமா, போய் அங்க வந்து பல வண்டிகளை வந்து அவர் தேடி இருக்காரு. அதுல முக்கியமா மஞ்சிராம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சு இந்த மாதிரி நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னோடனே அவர் வந்து 1 கிலோமீட்டருக்கு 5 ரூபாய் சொல்லியிருக்காரு. இதை விட கம்மியா சார்ஜ் பண்ணிருக்காரு நரேஷ்குமார். அதனால அவர் வண்டியில ஏறி இவர் போனாரு அப்படின்றது சொல்றாங்க. யாரு? அந்த கடைசி பயணி. அப்ப இந்த கடைசி பயணி தேவேந்திர குமார் சர்மா தான் அப்படிங்கிறத ஒரு போலீஸ் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா இந்த மஞ்சிராம் அப்படிங்கிற நபரை டெஃபினட்டா விட்னஸா சேர்த்துருக்கணும். ஆனா விட்னஸா சேர்க்கல. அப்ப ஏன் சேர்க்கல அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிற அட்வொகேட். அப்ப என்ன அர்த்தம்னா, கடைசி பயணி நரேஷ்குமார் கீழே ஒருத்தர் போயிருக்காரு. போயிருக்காரு. அவரு வந்து மஞ்சிராம் டாக்ஸி கிட்ட வந்து மஞ்சிராம் கிட்ட கேட்டிருக்காரு ஸ்டாண்ட்ல வந்து, நீங்க வருவீங்களா? இல்ல யூபி போறதுனா நான் 1 கிலோமீட்டர் 5 ரூபா சார்ஜ் பண்ணுவேன். அவட கம்மியா யாரும் பண்ண மாட்டாங்க. இன்னொருத்தர் பண்றாரு, நரேஷ்குமார் பண்றாரு. அவர் ஏறி போயிருக்காரு. அப்போ இந்த கடைசி பயணி தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற இந்த ஒரு அடிப்படையில தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ போலீஸும் பாத்தீங்கன்னா இந்த சார்ஜ் ஷீட்ல ஆமா தேவேந்திர குமார் சர்மா தான் கடைசி பயணியா போனாரு, அவர் தான் இந்த கொலையை பண்ணாருன்றத சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அப்ப இந்த கடைசி பயணி எப்படி இருந்தாரு அப்படிங்கிறத டெஃபினட்டா வெளியில பார்த்த மிக முக்கியமான ஒரு ஐ விட்னஸ் அந்த மஞ்சிராம் அப்படிங்கிறவர். அவரை இந்த சார்ஜ் ஷீட் சேர்க்கப்பட்டிருக்கணும், ஐடென்டிபிகேஷன் பழைய கூட்டு போயிருக்கணும், அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். இது எதுவுமே பண்ணப்படலை அப்படிங்கிறது வேடிக்கையா இருக்கு அப்படின்றாரு. அடுத்தது, எந்த இடத்துலையுமே சஞ்சு கிட்டத்தட்ட இந்த கேஸ் வந்து ஆரம்பிச்சு நடந்து ஒரு 3 மாத காலத்துக்கு பிறகு விசாரிக்கப்படக்கூடிய சஞ்சு எங்கேயுமே இப்படிதான் அவர் இருப்பாருன்றதை டிஃபைன் பண்ணவே பண்ணாம திடுப்புன்னு ஐடென்டிஃபிகேஷன் பரையில கூப்பிட்டு தேவேந்திர குமார் சர்மா இவர் தான் அவர் ஐடென்டிஃபை பண்றாருனால எப்படி சாத்தியமா இருக்க முடியும் கேட்கிறாரு அட்வொகேட். இதுவும் அடுத்த ஒரு நியாயமான பாயிண்டா இருக்கு. ஏன்னா சஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு போல,
சித்தப்பா வந்து கார் எடுத்துட்டு வராரு. அப்ப பின்னாடி உட்காந்துருக்க பயணி அவர் பார்த்துட்டு அவ்வளோ போல கோட்டு, ஷர்ட்டு, கலரு, டை கலரு, காகுல்ஸ் எல்லாத்தையும் சொல்றாரு. ஹைட்டையும் சொல்றாரு, தலையை தூக்கி சீவிருக்காருன்னு சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. அப்படின்னா அப்ப ஏன் அதை முன்கூட்டியே விவரிக்கல அப்படிங்கிறாங்க. அண்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட்ல வந்து தேவேந்திர குமார் சர்மா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்க போலீஸ். அப்போ இவங்க யார குற்றவாளின்னு ஃப்ரேம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதற்காக விட்னஸ் கிட்ட அந்த விட்னஸை வந்து இப்படிலாம் சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க வந்து பிளஃப் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு அட்வொகேட் அவர்கள். அடுத்தது மிக முக்கியம், இன்னொரு விஷயம். ஒரு கொலை பண்றாரு, ஒரு கொலை நடக்குதுனால் அந்த கொலையில எந்த ஒரு வெளி விட்னஸுமே ஆட் பண்ணப்படாம இங்க ராம்நிவாஸ்ன்ற அவனுடைய பிரதர் அண்ணன், அவருடைய அண்ணனோட பையன் இங்க சஞ்சு, 2 பேரை மட்டுமே விட்னஸா போட்டு எப்படி ஒரு கொலை கேஸை முடிச்சாங்க இவங்க? வெளில எந்த விட்னஸும் ஆட் பண்ணப்படலை, ஏன் மஞ்சுளா ஆட் பண்ணப்படவே இல்லை அப்படின்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. அடுத்தது மக்களே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். கொலை பண்றவன் நரேஷ்குமாரை கூட்டு போய் ரிவர் பெட்ல வச்சு குத்தி கொலை பண்ணிட்டான். ஏதோ ஒரு மோட் ஆஃப் டெத்து கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி, அவன் பேண்ட்டை கழட்டி, அவன் ஜெக்கெட்டை தள்ளி விட்டாங்க ரிவருக்குள்ள. அந்த ட்ரெஸ்ஸு, சட்டை, பேண்ட்லாம் எடுத்து அதுல ஒரு பாக்கெட்ல என்ன இருக்குன்றத பார்த்து அந்த பேண்ட் பாக்கெட் இருக்கிற விஷயத்தோட அந்த எதையுமே எடுக்காம அதை அப்படியே அவனுடைய பாக்கெட்லயே வச்சு அதை ஒரு ரோல் பண்ணி அந்த ரிவர் பெட்ல ஓரத்துல மறைச்சு வச்சுட்டு இவர் போயிட்டாராம் கொலை பண்ணவர். இதுதான் போலீஸ் ஸ்டேட்மெண்ட் மக்களே. ஸோ எந்த ஒரு கொலை பண்றவனும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு கொலை பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி செக் பண்ணிட்டு அதை கொண்டு போய் ரிவர் பெட்ல வேணத்தை மறைச்சு வைக்க மாட்டான். திஸ் ஃபிஷி அப்படின்ட்டாரு. இது யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இந்த வழக்குல நோ ஐ விட்னஸ். சரிங்க, ஐ விட்னஸ் இல்லாம கூட பண்ணலாம் கொலைய, ரைட்? ஆப்வியஸா அக்செப்ட் பண்ணும். நோ பாடி வாஸ் ஃபவுண்ட். நரேஷ்குமார் பாடி கிடைக்கவே இல்லை. நோ போஸ்ட்மார்ட்டம் வாஸ் டன். ஸோ ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடையாது, நரேஷ்குமார் பாடி கிடையாது. நரேஷ்குமார் எப்படி இறந்தாருன்னு தெரியல, மோட் ஆஃப் டெத் தெரியல, எல்லாத்துக்குமே நரேஷ்குமார் இறந்தாருன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இறக்காம வேற எங்க ஓடி இருந்தா, வேற ஏதாவது ஆயிருந்தா, வேற இடத்துக்கு ஒரு எஸ்கேப் ஆயிருந்தா, சம்திங் மைட் ஹவ் பீன் ஹேப்பனிங். இது எதுவுமே வெளியே சொல்லாம இவர் தான் கொலைகாரர் அப்படிங்கிறத எப்படிங்க பண்ணாங்க? அது மட்டும் இல்லாம யூபியில கண்டுபிடிக்கப்பட்ட டாடா சுமோவை 2 வருஷமா ஹரியானா போலீஸ் எடுத்து விசாரிக்க கூட இல்லாம அதை யூபியில இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்துருக்கிறாங்க. அதை வாங்கிக்கிறாங்க அந்த ராம்நிவாஸ் கிட்ட. நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் டாடா சுமோவை, அது ஓடும் கண்டிஷன்ல இல்லைன்னு எழுதி வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு குக்டப் ஸ்டோரி மாதிரி தெரியுது அப்படிங்கிறது கேஸ் உடைச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இவரை விடுவிச்சிருக்கிறாங்க, விடுதலை பண்ணிருக்கிறாங்க. இங்க இவரை தேவேந்திர குமார் சர்மாவை. இப்ப 21 டாக்ஸி டிரைவரை தேடி தேடி கொலை பண்ணாரு அப்படின்னு ஒரு கதை கட்டி விட்டுருந்தாங்க சமயத்துல மக்களே. அது ஒரு கதை தான் அப்படிங்கிறதும் இங்க உறுதிப்படுத்தப்படுகிறது. எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, கிரிமினல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி அப்படின்னு ப்ராசிக்யூஷன் தரப்பு நிரூபிக்கணும் அப்படின்னால் இட் ஷுட் பி ப்ரூவ்ட் பியாண்ட் டவுட் அப்படின்பாங்க. டவுட்டே இல்லாம நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவர் குற்றவாளியாக கருதப்பட முடியும் கோர்ட்ல. ஏனால் ஒரு கிரிமினல் கேஸ்ல ஒருத்தனோட லைஃப் அண்ட் லிபர்ட்டி இஸ் கொஸ்டின். ஒருத்தனை தூக்கி யோசிச்சு பாருங்க மக்களே, தேவேந்திர குமார் சர்மா தப்பு பண்ணல என்னன்னு தெரியல, பட் இவர் தப்பு பண்ணலன்றத உயர்நீதிமன்றம் அவர் வந்து விடுவிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு தூக்குல போட்டிருந்தா இவர் லைஃப் அண்ட் லிபர்ட்டி இஸ் கொஸ்டின் தானே, இதுக்கு யாரு பதில் சொல்ல முடியும்? ஸோ பல இடங்கள்ல காவல்துறை நம்மளுடைய தவறுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிமினல் கேசஸ்ல சார்ஜ் ஷீட்டை ப்ராப்பரா போட மாட்டாங்க, ப்ராப்பரா விசாரிக்க மாட்டாங்க, அண்ட் அதுல விட்னஸஸ் அண்ட் ப்ராப்பரான வந்து ஒரு ஆதாரங்களை சேகரிக்க மாட்டாங்க. இப்படி லூஸ்ல ஒரு லூஸ்ல ஹோல்ஸை விட்டுட்டு இந்த மாதிரி வழக்கை விசாரணை கொண்டு வருவாங்க. இதனை ஹைகோர்ட் இந்த மாதிரி தான் விடுவிக்கும் அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது. நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.